நம்ம அம்மா வந்து ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அம்மாவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகவே அம்மா வந்து ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இணைப்பில் இருக்காங்க. கவிஞர் கூசி இந்திராணி அம்மா ஆசிரியராக இருக்காங்க. ஆவடி திருவள்ளூரில் ஆசிரியராக இருக்காங்க. அம்மாவை அழைச்சிடலாம். அம்மா, உங்களுடைய முத்தான கருத்துக்களை நீங்கள் இங்கே பதிய வைக்கணுமா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதல் முறையாக நம்மளுடைய தளத்தில் பேசுகிறீங்க. அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அம்மா. வாழ்த்துக்களும் அம்மா. நீங்கள் உங்களுடைய உரையை தொடங்கலாம். நன்றி அம்மா. மாத்தியோசி குடும்பத்திற்கும் குடும்பத்தில் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும், நிறுவனர் அவர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும் உண்டான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசிய சகோதரி அருமையா சொன்னாங்க, எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னுட்டு நிறைய மேற்கோள் தலைவர்கள் பற்றிய மேற்கோள் காட்டினார். நடுவர் அவர்களும் சொன்னார், எங்க ஈரோடு அப்படி அவங்க பெரியார் நல்லா அவங்க மேற்கோள் காட்டினாங்க. அருமையா இருந்தது, நல்லாதான் பேசினாங்க. இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தோம்னா மேடு பள்ளம் கல்லு முள்ளு எல்லாத்தையும் தாண்டிதான் நாம வந்திருப்போம். நம்ம முன்னோர்கள், நாம என்ன நாமளும் சரி நம்ம முன்னோர்களும் சரி எல்லாத்தையும் தாண்டி வந்திருப்பாங்க. நாம அடுத்த சந்ததிக்கு போயிட்டோம் இல்லைங்களா? அப்ப நாம வாழ்ந்த வாழ்க்கைய நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லலாமே தவிர அந்த மாதிரி வாழ்க்கைய வாழினா அவங்களால வாழ முடியாது. இன்றைய கால சூழ்நிலை, அது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு மாற்றம் தேவைப்படுகிறது அல்லவா? இன்றைய காலகட்டங்களில ஒரு வீட்டுல பெரிய குடும்பம், நிறைய பேர் இருந்தாங்க. மாமியாரு பெண்கள் வேலைக்கு போல அப்பெல்லாம் மாமியார் சொல்றத கேட்டுக்கிட்டு வீட்லயே இருந்தாங்க, பணிக்கு போல. இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. ஆணும் பெண்ணும் நிகரெனக்குள் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சம்பாதிச்சாதான் இன்றைய காலகட்டத்துக்கு பிள்ளைங்களை பாத்துக்க முடியுன்ற சூழலுக்கு ஏற்ப மாதிரி தனி குடும்பம் ஆயிடுச்சு. தனி குடும்பம்னா எல்லாரும் தனி குடும்பம் இல்ல, கூட்டு குடும்பத்திலயும் இருக்காங்க. ஆனாலும் பொருளீட்ட வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க. இன்றைய காலகட்டத்துல அதுக்கேத்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு நாம கொண்டு செல்லணும்ன்றதுதான் இன்றைய ஒரு குட்டி கதையை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு அருமையான நன்றாக வீடு கட்டும் தச்சர் ஒருவர், அவர் வந்து அவர் முதலாளி கிட்ட சொல்றாரு, ஐயா எனக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. எனவே நான் என் குடும்பத்தோடு நான் ஓய்வெடுத்து சந்தோஷமாக வாழ விரும்புகிறேன். நான் இதுவரை செய்த வேலை போதும் என்று இன்றிலிருந்து நான் ஓய்வு பெறுகிறேன் என்று அந்த முதலாளி கிட்ட சொல்றாரு. அதுக்கு அந்த முதலாளி சொல்றாரு, நீ அவ்வளவு சிறப்பான நன்றாக வீடு கட்டும் தச்சர், உன்னை இழக்க எனக்கு மனம் இல்லை. கடைசியாக எனக்கு ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுத்து விட்டு செல்லலாமே என்கிறார். இந்த ஒப்புக்கொண்டார், தச்சரும் ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டு இருந்தாலும் அவருக்கு ஓய்வு பெற்று போகிறோமே என்று மனமில்லை, நாட்டம் இல்லாமல் தரமற்ற பொருள்களை கொண்டு வீடுகளை எல்லாம் கட்டி முடித்தார். அந்த வீடு கட்டி முடித்தவுடன் முதலாளி வருகிறார். அந்த வீடு கட்ட வேண்டிய பொருள்கள் எதுவுமே தரமற்றதுதான், அனைத்து பொருள்கள். பின்பு முதலாளி வந்தார். முதலாளி கிட்ட சாவி கொடுக்கிறாரு. ஐயா நீங்க சொன்ன மாதிரி கடைசி அந்த வீட்டை கட்டிட்டேன், இந்தாங்க சாவி வச்சுக்கோங்கன்றாரு. சாவி வாங்கின முதலாளி வீட்டை திறந்து பார்த்து மொத்தம் திறந்து சுத்தி முத்தி பாக்குறாரு. பார்த்துட்டு திரும்ப அந்த தச்சர்கிட்டயே சாவி கொடுக்குறாரு. தச்சர் கேக்குறாரு, ஐயா என்கிட்ட எதுக்கு இந்த சாவி திரும்ப கொடுக்குறீங்கன்னு? நீங்க இவ்வளவு நாள் என்கிட்ட வேலை பார்த்தீங்க, உங்களுக்கு சிறந்த பரிசு எனக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல, இந்த வீட்டை உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைச்சுதான் கட்ட சொன்னேன். இந்தாங்க சாவி, நீங்க வச்சுக்கோங்க. இந்த வீட்டை இனி உங்களுக்குதான், குடும்பத்தோட ஓய்வெடுத்து சந்தோஷமா வாழுங்கன்றாரு. நாம வாழ்க்கையும் இப்படித்தாங்க, இப்படிதான் கொண்டு போகணும். நாம போகிற பாதை சரியா இருக்கணும். அதாவது அவங்க அப்பதான் ரொம்ப வெட்கி தலை குனிறாரு. இது முதல்லயே தெரிஞ்சிருந்தா தரமான ஆணி போட்டு நல்லா வீடு கட்டி இருப்போமே, அஸ்திவாரம் நல்லா இருந்திருக்குமே, இது வாழ்நாளே எத்தனை வருஷம்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இப்படி நாம கட்டின வீடு இதுக்கு வாழ்நாளே இல்லையே, இப்படிதான் நம்ம வாழ்க்கை கூட நினைக்கிறாரு அந்த தச்சர். அப்பதான் அவர் வந்து தன் தவறை உணர்றார். வாழ்க்கையும் இது போலதாங்க, நம்ம குடும்பத்தோட நம்ம உட்கார்ந்து சரி நம்ம குழந்தைங்களுக்கு சரியான பாதை எது என்று நல்ல பாதையில நம்ம குழந்தைங்களை கொண்டு போனோம்னா, சின்ன வயதுலயே 5ல் வளையாதது 50ல் விளையாதுன்னுவாங்க. அந்த மாதிரிதான் அந்த குழந்தைங்களை சின்ன வயசுல இருந்தே நம்ம சொல்லி கொடுக்கணும். அதாவது ஒற்றுமையோட இருக்க கத்து கொடுக்கணும். முக்கியமான வாழ்வு வாழணும்னு நினைச்சா நல்ல பாதையை நோக்கி போனோங்க. இன்னைக்கு போகும் பாதையை சரியானதாக தேர்ந்தெடுத்து பயணம் செய்தால் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம். அன்னைக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கூட அன்றே எழுதி வைத்தார் ஒரு பாடலை. இதெல்லாம் தெரிஞ்சுதான் போல இருக்கு. எங்கே வாழ்க்கை தொடங்கும்
அது எங்கே இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணித்து விடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் கண்ணதாசன் அவர்கள் இந்த தத்துவ பாடல்கள்லாம், சிறப்பான பாடல் வரிகள்லாம் நமக்காக அன்றே விட்டு சென்றுள்ளார். இப்பாடல்கள் இன்று என் நினைவுக்கு வந்தது. இதை நான் பாடியுள்ளேன். இதில் தவறேதும் இருப்பின் பொறுத்தருள்க. வாய்ப்பிற்கு நன்றியும் வணக்கமும். அம்மா ரொம்ப சிறப்பு அம்மா, ரொம்ப ரொம்ப சிறப்பாக அழகாக ஒரு கதையை கூறி நீங்கள் உங்களுடைய உரையை ரொம்ப சிறப்பாக உங்களுடைய வார்த்தை எடுத்து வச்சிங்கம்மா. ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஐயா நீங்கள் தான் சொல்லணும் நம்ம அம்மா எவ்வளோ அழகாக சிறப்பாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புதிதாக வந்தார்கள், புதுமையை தந்தார்கள். அருமை. பாருங்க எப்படி எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுட்டே இருந்தாங்க. நான் அதை கவனிச்சுட்டே இருந்தேன். இந்த கதை பாருங்க, நானே கல்லூரியில் அடிக்கடி மாணவர்கிட்ட சொல்லுவேன். வீட்டை கட்டுங்கிறாரு, தரமில்லாத ஆணிகளை வைத்துக் கொண்டு வீட்டை கட்டுறாரு. கடைசியா அந்த வீடு அவருக்கே சொந்தமா அவருக்கு தெரியல. இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அம்மா சொல்றது எவ்வளவு சரி பாருங்க. இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறோம். அம்மா சொன்னாங்க, பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, பண்பற்ற பிள்ளையை பெற்ற தாய் என்று பேர் சொல்லி வாழ்வதில்லை. அந்த மாதிரி பாருங்க, நம்முடைய பாதை சரியா இருக்கணும். நம்ம எதை நோக்கி போகின்றோம், என்ன செய்ய போகின்றோம், அந்த பாதை சீராக அமைந்து நோக்கம் சரியாக அமைந்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும். அருமையா அம்மா பாருங்க, இந்திராணி, அது பெரிய தெய்வீக பேர் இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு கவனிச்சு பொறுமையா இருந்தாங்க. நம்ம நேரம் வரையும் பேசிக்கலாம், சும்மா விடக்கூடாத பேச்சு. என்ன சிறப்பா இருந்ததுமா, அருமைங்கம்மா. வாங்க தொடர்ந்து எங்களுடைய குழுல பயணிங்க. வாய்ப்பிற்கு மிக்க நன்றி அம்மா அவர்களுக்கும் சகோதரோட சேர்ந்து நம்மளாம் பயணிக்கலாம். வாங்க. நிச்சயமா. நன்றி நன்றி அம்மா, நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பாக இருந்தது.